ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். செம்ம சீனு, சூப்பர் சீனு போகுதுன்னு சொல்லலாங்க. ஆமாங்க. ராகவுக்கும் அபிக்கும் எப்ப காதல் வரும்? மோதல்லே வந்துகிட்டு இருக்கே! அப்படின்னு ரசிகர்கள்லாம் ஏங்கிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப அது முடிய போதுங்க இந்த வாரத்தோடன்னு சொல்லலாம். சொல்ல முடியாது, மாற்றங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் இந்த வாரத்தில பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ விட்டுருக்காங்க. செம்மையான சூப்பரான போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா, அபிகிட்ட பேசுறாங்க ராகவ். தனியா எங்கேயோ கூட்டி வச்சு பேசுறாங்க. கூட்டி வச்சுட்டு என்ன சொல்றாங்க, "உன் அக்கா வந்து என் தம்பி மேல ஒரு லவ்வும் இல்ல அப்படின்னு அடிச்சு சத்தியம் பண்ணி சொன்னாளா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அபி என்னமோ தெரியல இந்த வாட்டி அமைதியா பேசுறாங்க. இதுவரைக்கும் அப்படி சொன்னதே இல்ல அப்படிங்கிறாங்க அபி. அப்புறம் என்னைக்காவது நான் அடிச்சு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி, "இல்ல எனக்கு குட்டி பாஸ் மேல லவ் இல்ல" அப்படின்னு அவ சொல்லியிருந்தான்னா நீ நம்பலாம். ஆனா எப்படி இருக்காங்க நிச்சயம் முடிஞ்சு அப்படின்னு கேட்கல. அவ சோகமா தான் ஒரு மாதிரியா தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு தெரியுதா இப்பவே அனு மேல ஆகாஷ் மேல அனுவுக்கு லவ் இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. ஆமா இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கையில தான் நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு ஏணி மரத்துல ஏறுறாங்க அபி. ஏணி மரத்துல ஏறிட்டு இருக்கையிலே டமால்னு கீழ விழுக போறாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ போய் தாங்கி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சா பார்த்தீங்கன்னா, நீயும் நானும் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. போய்க்கிட்டே இருப்போம் ரொம்ப தூரங்கிற மாரி. இவங்க 2 பேரும் கண்ணு டு கண் பார்த்துக்கிறாங்க. அப்படியே ஒரு ரொமான்ஸ் சீன் போயிட்டுருக்கு. செம்ம சீன் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனா காதல் வரல டக்குன்னு இறக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இப்ப என்ன பண்ணலாம்? தனியா மீட் பண்ணி ஆகாஷ்க்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிற மாரி சொல்லணும். அப்ப அவ தன் காதல சொல்லிருவா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி அது மாரி நம்ம அந்த திட்டத்த பிளான் பண்ணுவோம். கரெக்ட்டா ஏதாவது பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் என்ன பண்றாங்க, அனுவ பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. "இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயே இருந்துருவோமா? செட்டில் ஆயிருவோமா?" அப்படிங்கிறாங்க. அத பார்த்துட்டு, "என்னடா இவன் இங்கேயே இருந்துட்டு இப்படி போடுறானே பிளான் பிட்ட போட்டுக்கிட்டே இருக்கானே" அப்படின்னு சொல்லி அங்கே அபி வீட்ல எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அனுவும் முறைச்சு முறைச்சு பார்க்குறாங்க. அது பொய் கோவம்னு சொல்லலாம். பார்க்கலாம் என்னென்ன திட்டம் போட்டு இவங்க லவ்வ வர வைக்கிறாங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.